கோச்சடையான் திரைப்படத்தை தயாரிக்க ரூபாய் 6.2 கோடி கடன் பெற்றதில் உத்தரவாத கையெழுத்திட்டு மோசடி செய்ததாக லதா ரஜினிகாந்த் மீது வழக்கு பதிவு. ரஜினிகாந்தை வைத்து அவரது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கிய திரைப்படம் கோச்சடையான். இப்படத்தை மீடியா ஒன்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் முரளி என்பவர் தயாரித்திருந்தார். இப்படத்தை தயாரிப்பதற்காக முரளி ஆர்ட் ப்ரோ நிறுவனத்தைச் சேர்ந்த அபிட்சன்ட் என்பவரிடம் சுமார் ரூபாய் 6.2 கோடி கடன் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இப்படம் வெளியாகி மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தால் முரளியால் வாங்கிய கடனை திரும்பி செலுத்த முடியவில்லை. கடன் வாங்கிய போது போடப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் ஆவணங்களில் ரஜினியின் மனைவி லதா ரஜினிகாந்த் உத்தரவாதம் அளித்து கையெழுத்து போட்டதால் முரளி கடனாக பெற்ற தொகையை லதா ரஜினிகாந்த் திரும்ப கொடுக்க வேண்டும் என ஆர்ட் ப்ரோ நிறுவனத்தைச் சேர்ந்தவர் பிரசாந்த் சந்த் என்பவர் கடந்த 2015ஆம் ஆண்டு பெங்களூரு முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை தொடர்பான விசாரணை கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. இந்த வழக்கை விசாரித்த போலீசார் லதா ரஜினிகாந்த் மீது 196, 199, 420, 463 ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ததோடு குற்றப்பத்திரிகையையும் தாக்கல் செய்தனர். அந்த குற்றப்பத்திரிகையில்தான் தன் மீதான கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரிய லதா ரஜினிகாந்த் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் லதா ரஜினிகாந்த் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளில் 196, 199, 420 ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தால் அந்த 3 பிரிவுகளிலும் ரத்து செய்தது. பின்னர் அவர் மீதான 463 என்கின்ற பிரிவின் கீழ் உள்ள வழக்கை மட்டுமே விசாரிக்கலாம் என நீதிமன்றம் கூறியது. இதையடுத்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி லதா ரஜினிகாந்த் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் லதா ரஜினிகாந்துக்கு எதிரான மோசடி வழக்கை தொடர்ந்து பெங்களூரு நீதிமன்றமே விசாரிக்க அனுமதி கொடுத்தது. இதனிடையே கடந்த சில வாரங்களுக்கு முன் நடைபெற்ற விசாரணையில் போது ஜனவரி 6ஆம் தேதி அல்லது அதற்கு முன் பெங்களூரு கூடுதல் மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் லதா ரஜினிகாந்த் ஆஜராக வேண்டும், இல்லையெனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என உத்தரவிட்டார். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் மனைவி இன்று பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி நேரில் ஆஜரானார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் லதா ரஜினிகாந்துக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது.